திமுக ஆட்சியில அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்திருந்தாங்க. திரு விஜய் அவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டை பத்தி எல்லாம் தெரியுமானே தெரியல. ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சமூகத்தினர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அந்தந்த பர்சன்டேஜ் தான் அந்தந்த மக்களுக்கு கொடுக்கணும். 10 பேருக்கு இடத்துல ஒரு பேருக்கான சாப்பாடை தராத, 2 பேருக்கு இடத்துல 10 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதுன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் தெளிவான கொள்கை முடிவோட போயிட்டு இருக்காரு. இதனால 10.5%க்கான ஓட்டு அதிமுகவுக்கு போகும், அருந்ததியர் உள்ளொதுக்கீடுக்கான ஓட்டு திமுகவுக்கு போகும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல இருக்க ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாவே போகாது. ஆனா இந்த மாதிரியான உள் ஒதுக்கீடுகள்னால ஒரு சில சமூகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், ஒரு சில சமூகங்களுக்கு பெரிய அளவுல பலன் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான சமூகங்களோட ஓட்டு யாருக்கு போகும்? திரு சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் முழுசா போகுமான்னு கேட்டா அது சந்தேகமா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் திரு சீமான் அவர்களுக்கு கண்டிப்பாவே போகும்.